ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கலாட்டா மேரேஜோடைய செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, வளவலான்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுற்றி நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பக்கத்துக்கு வெளில திருவிழா போயிட்டுருக்குது. லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடிச்சிருப்போம்னா, எல்லோரும் கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்கும் போச்சுல, நீங்களும் ஜேகேயும் கீழே சும்மா இருந்திருப்பீங்க. அப்போ ஜேகே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. நீங்களும் ஜேகே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வந்திருப்பீங்க. அதோடு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறதோடு நம்ம முடிச்சிருந்தோம். வாங்கடா, அதோட கண்டினியூஷன்லேருந்தே பார்த்துக்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஜேகே தான் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துருப்பார்ல, அவர் தான் உங்களை அப்படியே வாலோட பின் பண்ணிவிட்டு, ஏண்டி கூப்பிட்டா வரமாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, கூப்பிட்டா வரமாட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுதுடி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. பட் ஜேகே புஷ் பண்ணவே முடியலை உங்களால். அப்போ பார்த்துட்டு, ஏன்டா இப்படி இருக்கிற, தள்ள கூட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, ஏய் ஜிம்முக்கெலாம் போயிருக்கேன்டி, என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜேகே பார்த்து, சரி ஒன்று கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். என்ன கொடுக்கணும்? ஒன்று கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாதனால அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ப்ளீஸ்டி ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வேணாம் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, அதெல்லாம் முடியாது, ஒன்று கொடுறி அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு, ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ கொடுக்கட்டேண்ணா, நானே கொடுத்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இப்போ பக்கத்தில் வராரு உங்களுக்கு. ஏன்னா இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு. ஜேகே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக இருக்க போகிறான்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, வேணாம் ஜேகே ப்ளீஸ் ஜேகே, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஜேகே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு, ப்ளீஸ்டி ஒன்றுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே நோங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பட் ஃபஸ்ட்டு ஜேகே புஷ் பண்ணிங்க, இப்போ ஜேகே புஷ் பண்ணலை, நோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ அங்கே வந்து ஒரு சவுண்டு, அது விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சவுண்டு. அப்போ ஜேகே டப்புன்னு தள்ளிட்டு அப்படியே செவுத்தில் வந்து ஏதோ தொடச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே ஜிமின் வந்து நின்ட்டு, என் தம்பி செவுத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கான், டே ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை நான் இங்கே ஏதோ கொஞ்சம் தூசி இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் தட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து கீழே கிடக்கிற தூசியையே தட்ட மாட்டேன், நீ என்ன செவத்தில் இருந்து பள்ளி மாதிரி சுரண்டிகிட்டு இருக்க, போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் வந்து இந்த சவுண்டை கேட்டோன்னே அப்போதே ஜேகே புஷ் பண்ணிட்டு ஓடி இருப்பீங்க. இதை ஜிமின் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். அப்போ ஒன்று ஜேகே பார்த்துட்டு, காரியத்தையே கெடுத்துட்டான் நாதாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறான். இப்போ பார்த்துட்டு, இவன் என்ன பண்ணா, இப்போ எதுக்கு என்ன திட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே, மேலே இருந்து மெல்ல கீழே இறங்கி வரான். என்னடா ஒரு லவ் பேட்ஸை பிரித்து விட்ருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கேட்டோன்னே சொல்கிறான். டேய் அவங்க இப்போ தான்டா அழகாக கிஸ் பண்ணலான்னு வந்தாங்க, நந்தி மாதிரி குறுக்க புகுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, நான் ஏன் மேலேருந்து கீழே வந்தேன், பார்த்துட்டு நான் ஓரமாக ஒதுங்கி நின்று இப்போ எட்டி பார்த்துட்டுல, அந்த மாதிரி நீ எட்டி பார்த்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு தெரியலடா, தெரிஞ்சுட்டு தான் நானும் அப்படியே எட்டி பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அங்கே வியோட ஒய்ஃப் மினி தான் வரான். வந்து பார்த்துட்டு, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, அவங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க, மேலேருந்து எட்டி பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. தம்பி தானே அப்படின்னு சொன்னானே, தம்பியாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி மினி திட்டுறா. அப்போ வி வந்து அப்படியே ஹிப்போடு பிடிச்சி இழுத்துட்டு, என்னடி நீ என்ன இப்படி துள்ளுற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் ப்ரைவசி அப்படின்னு சொன்னானே, முதல்ல நம்ம 2 பேரும் ப்ரைவசியை பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் டென்ஷனாக அந்த சோஃபாவை போட்டு குத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உடனே தியா பார்த்துட்டு, பேஸ்ட்டு காணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்போ மினி பார்த்துட்டு, ஏன் உங்கள் அக்காவை வேஸ்ட்டுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பின்ன என்ன, இங்கேருந்து மொட்டை மாடிக்கு போய் என்னமோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான், வெறும் கையை வீசிட்டு வரா. நானே ஏதோ சாக்லேட் எடுத்துகிட்டு வருவா, ஒன்றா இருந்து சாப்பிட்லான்னு நினச்சேன்,
சாக்லேட் போச்சா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஏண்டி எப்போவுமே திங்கிறதுல தான் இருப்பியாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போடி எனக்கு எந்த சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே உன்னை எங்கள் அம்மா பெத்தாவளோ இல்லை செஞ்சாவளோன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கள் அம்மா என்னை 10 மாதம் தவம் இறந்து பெற்றாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தவம் இருந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவள் பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறா. இப்போ பார்த்துட்டு இவளுக்கு இதை முறைக்கிறத தவிர வேறு வேலையில் மினியக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே காய் கட் பண்ணியிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னோன்னே கேசரி அல்வா பண்ணலான் இருக்கேன். வீக்கி கேசரி அல்வானா ரொம்ப பிடிக்கும் அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓஹோ கேசரி அல்வாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேயை பார்க்குறாங்க. ஜேகேயை பார்த்துட்டு அப்படியே மினியை பார்த்துட்டு ஜேகேக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே மினி யோசிச்சுக்கிட்டு எனக்கு பெருசாக தெரியாது, ஜேகே ஏதாவது தேவைன்னா அத்தைக்கிட்ட கேட்பான், அப்படி இல்லைன்னா ஜெஷிக்கிட்ட கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு ஜெஷி அக்காளுக்கு தெரியுமா இது அப்படின்னு சொன்னோன்னே ஜெஷிக்கிட்ட அவன் போய் கேட்பான், அதனால் ஜெஷிக்கு தெரியும், நீ ஜெஷிக்கிட்ட போய் கேட்குறியா, எனக்கு ரொம்ப தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஜெஷி தான் உள்ளேருந்து வராங்க. அதாவது ஜிமினோட ஒய்ஃப் தான். அங்கேருந்து வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்னடி காய்கறி வெட்டிட்டியா, நீ சாம்பாருக்கு மட்டும் காய் வெட்டிடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இப்போ ஜெஷியை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஜெய்ஷியக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகேக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னென்னா புரியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சாப்பாடு ஐட்டங்களில் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜேகேக்கா பனானா ஸ்மூத்தி பிடிக்கும், போட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பனானா ஸ்மூத்தியா நல்லா இருக்கே இருங்க நான் போய் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி நீங்கள் எந்திரிச்சு அப்படி கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. இப்போ ஜெஷி பார்த்துட்டேன் மினி கேட்டேன் என்னடி அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் வந்து என் புருஷனுக்கு கேசரி அல்வா செய்கிறேன்னு சொன்னேன், அதனால் என் புருஷனுக்கும் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெஷியும் அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் போயிருக்கும். இப்போ நீங்கள் தான் அப்படியே அந்த ஸ்மூத்தியை போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஜெஷிக்கிட்ட காமிக்கிறீங்க. ஜெஷி பார்த்துட்டு நல்லா அரைச்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு கொண்டு போய் ஜெக்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அதை வாங்கிட்டு இப்போ வெளியே வரீங்க. இப்போ நேராக பார்த்தாங்க ஜேகே தான் அப்படி இன்னும் சோஃபாவை போட்டு அந்த பஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு, போட்டு குத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே போய் பார்த்து அடிச்சு சோஃபாவை உடச்சிடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே நிமிந்து பார்த்துட்டு உனக்கு நக்கல் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் பார்க்குறாரு நீங்கள் கையில் வந்து அப்படி பனானா ஸ்மூத்தி வச்சுருக்கீங்க. இப்போ பார்த்துட்டு இது யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பனானா ஸ்மூத்தி உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது எப்படி பார்த்தோன்னே பனானா ஸ்மூத்தின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பனானா ஸ்மூத்தி தான்ப்பா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. உங்களுக்கு பிடிச்சின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் இது எனக்குன்னு போட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தந்து குடியேண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு உனக்கு வேணா மடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் உங்களுக்கு தான் போட்டுருந்தேன், எனக்கு பனானா ஸ்மூத்தியெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் தான். இப்போ ஜேகே அப்படியே தலையில் கை வச்சுட்ருக்குறாரு. ஏன்னு பார்த்தா முன்னாடி ஒரு 2 குட்டீஸ் தான், ஜெனியும் ரியோவும் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜேகே நிமிர்ந்து பார்த்துட்டு ஏன்டி என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சித்தப்பா உன்னை நான் வேர்ல்டு ஹேண்ட்ஸமாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே பார்த்துட்டு நான் ஆல்ரெடி வேர்ல்டு ஹேண்ட்ஸம் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பொய் சொல்லாத உன்னை நான் அழகாக மாற்றுறேன் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெய்வமே போதும், அன்றைக்கி நீ பண்ணி வச்ச கூத்தே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தப்பா உண்மையை சொல்லணுன்னா நீ அன்றைக்கி க்யூட்டாக இருந்தது தெரியுமா, இன்றைக்கி அந்த மாதிரி ஒன்று மாற்றட்டா அப்படிங்கிற மாதிரி செடி கேட்குறா. அப்புறம் ரியோ பார்த்துட்டு ஆமாம் சித்தப்பா அந்த பிளாக் கலர் மார்க்கரு ரெட் கலர் மார்க்கர் மூஞ்சிக்கு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அடிக்கும் கொய்யால் யாரை பற்றி என்ன சொல்கிற, எனக்கு மூஞ்சில் உனக்கு மார்க்கர் வச்சு கேட்குறது அவ்வளோ அழகாக இருக்குல்ல உனக்கு, இது என்னோடய ஃபேஸுன்னு நினச்சேன் இல்லை ஒயிட் போர்டுன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே சித்தப்பா உண்மையை சொல்லணுன்னா அது ஃபேஸ் இல்லை ஒயிட் போர்டு அப்படின்னு சொன்னோன்னே கடவுளே உனக்கு வேணால் ஒரு புது ஒயிட் போர்டு வேணாலும் வாங்கி தரேன்டி, தயவு செஞ்சு மூஞ்சில் மட்டும் கை வைக்காதடி அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி பார்த்துட்டு சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா ஒரே ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
முடியாது, முடியவே முடியாது. நான் போ ஆனால் தியா சும்மா தான் இருக்கா, தியா மூஞ்சில் போய் இருக்கப்போ அப்படின்னு சொன்னோன்னே, அச்சோ ஏன் மூஞ்சா நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது ஒயன் பார்த்து கேட்குறான், ஏன் நீ அழகாக இருக்கணும்? கல்யாணம் அன்னைக்கு என் ஃபேஸ் டல்லாகிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தியா கேட்குறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு கல்யாணம் அன்னைக்கு என் ஃபேஸ் தான் டல்லாக இருக்கக்கூடாது, உன் ஃபேஸ் டல்லாக இருந்தால் என்னடி, நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்போ என் ஃபேஸ் டல்லாக இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவள் அங்கே இருக்க டைனிங் டேபிளை போட்டு குத்திக்கிட்டே இருக்கிறா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு இதுக்கு மேலே அப்படி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதே. மாமா சொல்லிட்டாரு தெரியும்ல, நான் தான் மாமா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே பதில் இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் மத்தியானமே சொன்னேன் அவகிட்ட வாயை கொடுக்காதுங்கன்னு, நீங்கள் வாயை கொடுத்தீங்களா வாங்கி கெட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு நான் எப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தியாவை பற்றி கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்லிட்டு தியா பார்த்துட்டு அதான் மாமா மத்தியானமே சொன்னீங்கல்ல, நீங்கள் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜெய்க்கு எப்படி யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ ஒயனை மேலே கூப்பிட வச்சுல ஒயன் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்து தியா சொல்லியிருப்பாள்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அதை தான் அவள் தியா சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ ஜெய்க்கு அதை யோசிச்சு பார்த்துட்டு கடவுளை தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜென்னியை பார்த்துட்டு ஜெனி நம்ம மேலே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாமா மேலே போனால் மூஞ்சில் கிக்க விடுவியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ ஏன்டி ஆனால் என் மூஞ்சிக்கே தவிர போ, உங்கள் அப்பா நான் சும்மா தான் இருக்காரு, உங்கள் அப்பா மூஞ்சில் போய் கிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இன்னொன்று எங்கள் அப்பா வேர்ல்டோட ஹேண்ட்ஸம், அவர் மூஞ்சில் நான் கீக்க மாட்டேன், அப்போ சித்தப்பா மூஞ்சில் போய் கீடி ஏன் மூஞ்சில் ஏன்டி வர அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஜெனி தான் அப்படியே வீயை திரும்பி பார்க்குறா. வீ பார்த்துட்டு என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி வீ கேட்குறாரு. அப்போ ஜெனி பார்த்துட்டு சித்தப்பா நான் உன் மூஞ்சில் கிக்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொன்னுருவேண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தப்பா மூஞ்ச காட்டு சித்தப்பா 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 அப்படிங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் போகிறா. அப்போ வீ பார்த்துட்டு ஓடிரு, என் மூஞ்சிக்கிட்ட வராத போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீ எந்திரிச்சு ஓடுறான். இப்போ அப்படியே ஜெனி வந்து அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்துட்டு சித்தப்பா மூஞ்சில் நான் கிறுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சாலும் வேண்டாண்டா, நான் தான் மாப்பிள்ளையோட அண்ணன், அழகாக இருக்கணும் ஃபேஸு, நோ கீக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீ மாப்பிள்ளையோட அண்ணனா அப்போ மற்ற எல்லோரும் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவங்களும் அண்ணன் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கணும்டா சொல்லும், இதெல்லாம் கீச்சு விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொன்னேன். இப்போ அப்படியே நேராக அவள் அப்படியே சுகாவை திரும்பி பார்க்குறா. சுகாவை பார்த்தோன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சித்தப்பா மூஞ்சில் நான் கேட்கட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொன்னே விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே நேராக ஜெய்ஹோப் பக்கம் திருப்புறாங்க எல்லோரும். இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு என் கிட்டே வந்துடாதுங்க அப்படின்னு சொன்னோன்னே டாடா என்னை தூக்கு டாடா அப்படிங்கிற மாதிரி ரித்து தான் அப்போ சொல்கிறா. அப்போ ஜெய்ஹோப்பும் அப்படி தூக்குனோடனே அப்படியே கையில் மார்க்கெட் எடுத்து அப்படியே மூச்சில் கிறுக்குறா. அப்போ பார்த்துட்டு ரித்து சும்மா இருடா சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தப்பா அழகாக சித்தப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கிட்ட சொல்லி 2 பேர்த்தையும் தூக்கி விட சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பம் தூக்கி அப்படியே ஜெய்ஹோப் பக்கத்தில் விட்டோன்னே 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து அப்படியே மூஞ்சில் கிறுக்குன்னு கிறுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துருக்குறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு அண்ணா சூப்பராக இருக்கண்ணா, உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருக்கேன், திருஷ்டி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு எல்லாம் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பல்ல கடிக்கிறாரு. இப்போ ஜெனி பார்த்துட்டு சித்தப்பா ஆட்டாத அழகாக வஞ்சிட்ருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்குறாரு. இப்போது ஜெய்ஹோப்போட ஒய்ஃப் பார்த்துட்டு என் புருஷன் மூஞ்சில் என்னடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சித்தப்பாவை அழகாக மேக்கப் போட்டு விட்டுட்ருக்கேன், அந்த பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. இப்போ ரியோ தான் அந்த பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்து கொடுக்குறா. அதை வந்து அப்படியே கன்னத்தில் வந்து இந்த ப்ளஷ்ஷு மாதிரி ரவுண்டு போட்டு வரைஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்துட்டு என்னங்க அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப்போட ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு உனக்கு நக்கல் தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கே வந்து அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஒயனை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ ஒயன் அப்படி நிமிந்து பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி ஒயன் கிழக்கா மேலே வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முடியாது வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முடியாது, யாராவது வருவாங்க சும்மா இருங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு மரியாதையாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். பட் நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க, கண்டுக்கவே இல்லை. அப்போ உடனே ஜேகே ஃபோன் எடுத்துகிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு ஜேகே நோ
என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு ப்ளீஸ்டி ஒரே ஒரு கடி நம்ம வந்து வெளியே வேண்டாம் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நோவே ரூமுக்கு வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ப்ளீஸ்டி நீ நான் ரூமுக்கு வந்து நீ என்னெல்லாம் பண்ணுவ எங்கெல்லாம் கை வைப்பேன்னு எனக்கு தெரியும், நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹே ப்ளீஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே மாடிக்கு வரேன் பட் ரூமுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற சொன்னானே சரி வா அப்படிங்கிற மாதிரி அவனும் கூப்பிடுறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே எந்திரிச்சு அப்படியே மாடிக்கு போகிறீங்க. இப்போ ஜேகேயும் மாடிக்கு வராங்க. இப்போ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தான் என் அண்ணங்காரன் வந்து கெடுத்து விட்றேன். இப்போ என் அண்ணன்காரங்க எல்லோரும் கீழே தான் இருக்காங்க. கிட்ட வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. இது ஜேகேக்கு தெரியுது. ப்ளீஸ் கொஞ்சம் டீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டேன் ஜேகே எனக்கு பயமாக இருக்குது ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ப்ளீஸ் ஒரு கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே கன்னத்தை பிடிச்சி அப்படியே டைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது ஏதோ ஒரு சவுண்டு ஏதோ டப்புன்னு பொருள் கீழே விழுந்தா எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ டப்புன்னு ஜேகே வந்து விட்டுட்டு தள்ளி நின்று பார்த்தா அங்கே ஆரம்தான் டப்புன்னு கையில் வச்சுருந்த பாத்திரத்தை டப்புன்னு கீழே போட்டு அப்படி திரும்பியிருப்பார். இப்போது ஜேகே பார்த்துட்டு ஐயோ கெடுக்கிறதுக்குன்னு யாராவது ஒரு 4 பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே மைண்டில் யோசிச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அங்கே வந்து ஓடிருப்பீங்க. இப்போ யாரும் பார்த்துட்டு தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தத்தி பிடிச்சான்னா கொள்ள போகிறேன் பரவாண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே எங்கேயாவது திட்டிக்கிட்டு அப்படியே போயிடுறான். அப்போ அவனை பார்த்துட்டு தத்தி பிடிச்சா அண்ணனா அப்படின்னு சொன்னோன்னே இப்போது ஆரம்போட ஒய்ஃப் சரி தான் பின்னாடி தானே என்ன யோசிச்சுட்டு நிற்கிறீங்க, உங்களை நான் எதுக்கு மேலே வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தத்தி பிடிச்ச அண்ணான்னு சொல்லிட்டு போகிறேன் நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் நீங்கள் மேலே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெரி கேட்குறாங்க. அப்போ பார்த்துட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கடி அப்படின்னு சொன்னோன்னே பின்ன கிஸ் பண்ணுறதுக்கு எடுத்து விட்டா இப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு எதுக்கடி தத்தின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே தெரியாமல் இங்கே நிற்கிறீங்கல்ல அதனால அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காதை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆமாண்டி ஆனவனே உன் கையை கொண்டு காதுக்கிட்டே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஆரம்பம் பின்னாடியே போகிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். இப்போ ஒரு நைட்டு 8 o'clock ஆகுது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து மின் ரூமில் வந்து எல்லோரும் அப்படி கேதர் ஆகுறீங்க. இப்போது ஆரம்போட அம்மா பார்த்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ எல்லோரும் பார்த்துக்கிட்டு என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஒன்று பார்த்துட்டு எல்லோரும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது ஆரம் வந்து கேட்குறாரு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லணும் சொல்லி இல்லைடா என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம், மற்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க அது எனக்கு தெரியாது, என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா ட்ரெஸ் எடுத்தால் எப்படி இருக்கும், அதாவது வந்து கலர் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரே தீமில் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க முடியல. இப்போது பெரியவங்க எல்லோரும் நாங்கள் ஸேரீ எடுக்கிறோம், ஒரே டிசைனில் ஒரே மாடலில் ஸேரீ எடுக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் ஒரே டிசைனில் ஒரே மாடலில் சட்டை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாத்துக்குமே இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது இந்த ஜின்னோட ஒய்ஃப் ரியோ பார்த்துட்டு அப்போ ஓகே நாங்கள் வந்து ஹாஃப் சாரி எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு ஹாஃப் சாரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜின்னு வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் எடுறா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இப்போ ரியா பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டோன்னே இல்லைம்மா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பிக்கிறாரு. ரியாவுக்கு வந்து இது புரிஞ்சிருது அவர் எதுக்கு சொல்கிறாரு, ஏன்னா ஹவுஸ் சாரி கட்டினா அந்த ஹிப் ரிவீல் ஆகும்ல, பட் அதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ரியாவுக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு சொல்கிறோன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போது ஆரம்போட ஒய்ஃப் சரி பார்த்துட்டு நல்ல ஐடியா அக்கா நம்ம எல்லோரும் சேமாக ஒரே மாதிரி எடுக்கலாம், பெரியவங்க எல்லோரும் சேமாக ஒரே மாதிரி எடுக்கட்டும், அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மட்டும் தனியாக ஹைலைட்டாக கட்டுறதுக்கு அவங்க மட்டும் வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துல ஜேகே சொல்கிறான் நம்ம ஏன் சேம் கலரில் சேம் டிசைனில் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எல்லாருமே கன்ஃபியூஷனாக ஜேகே பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம எல்லோரும் ஒரே தீமை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரே தீமா அப்படின்னு சொன்னோன்னா அதாவது மண்டப டெக்கரேஷன் கலரும் ஒரே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ் கலரும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வி பார்த்துட்டு இது நல்ல ஐடியாடா, நம்ம ஏன் பிங்க் அண்ட் கோல்ட் காம்பினேஷன் கொடுக்கூடாது, செம்மையாக இருக்கும்ல அந்த காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜின் பார்த்துட்டு ஐயோ மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு.
அதுக்கு சுகா பார்த்துட்டு பிங்க்கா பிங்க் வேண்டாம் இப்போ வேறு எதாவது கலர் போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜின் பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது பிங்க் கலர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி பிங்க் அண்ட் கோல்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் வியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம மெரூன் அண்ட் கோல்டு தீமில் போட்டிருந்தோம். என்னோடய மேரேஜுக்கு பிங்க் அண்ட் கோல்டு செம்ம தீமில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்போ இந்த தீம்லேயே இருக்கலாம். அப்போ எல்லாத்தோடைய ட்ரெஸ் கலர் கோடும் பிங்க் அண்ட் கோல்டு தான். சரி ஓகே நாளைக்கு எல்லோரும் ஷாப்பிங்க்கு போய் ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த உடனே ஆரம்மோட அம்மா ஜேகேவோட அம்மாவும் பார்த்துட்டு சொல்கிறாங்க நல்ல ஐடியா. நாளைக்கு நம்ம எல்லோரும் ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் தேவையான எல்லோரும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் சொன்னீங்களே எல்லாத்துக்கும் எல்லோரும் சேமாக ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஓகே நாளைக்கு அப்புறம் ட்ரெஸ் கடைக்கு போய் எல்லாமே நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாமே பிளான் பண்ணுறீங்க. இப்போ உடனே ஜின்னோட அம்மா பார்த்துட்டு எல்லாமே ஓகே தான். சரி முகூர்த்தத்துக்கு என்ன பொட்டு எடுக்கிறதுக்கு அப்படி என்ன கலரில் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு முகூர்த்தத்துக்கு நம்ம ரெட் கலர் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ ஜேகே பார்த்துட்டு நல்ல ஐடியா. எனக்கு இந்த லைட் ரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. லைட் இல்லை டார்க் ரெட்டாகவும் இருக்கக்கூடாது லைட் ரெட்டாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு இடையில ஒரு ரெட் கலர் உண்டு தெரியுமா அந்த கலரில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு சூப்பர் அப்போ ரெட் கலர் ஓகே. அப்போது அன்னிமாருங்களாரும் என்ன கலரில் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்ட உடனே இப்போ எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் ஏன் எல்லோ கலரில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போது அதில் ரிஷி தான் சொல்லியிருப்பாங்க. ரிஷி யாருன்னா சுகாவோட ஒய்ஃப். ஓகேவா? ரிஷி பார்த்துட்டு சூப்பர் ஐடியா. நம்ம எல்லோரும் எல்லோ கலரில் எடுக்கலாம். அண்டு பாய்ஸ்க்கும் நம்ம எல்லோ கலர்லேயே சட்டை எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்சம் தனியாக தெரியணும்ல. அதனால் அவங்களுக்கு நம்ம ரெட் கலர் எடுத்து கொடுக்கலாம். என்ன எப்படி ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போது ஆரமோட ஒய்ஃப் ஜெரி பார்த்துட்டு அப்போது பெரியவங்க எல்லோரும் எல்லோ கலரா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்போது பெரியவங்களும் பார்த்துட்டு நாங்களும் அப்போ எல்லோ கலரே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்போ எல்லோ கலர் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜிமின் பார்த்துட்டு எல்லோ கலர்லாம் நாட் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னா ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கலான்னு ஐடியா அப்படின்னு சொன்னோன்னே ஹல்திக்கு எல்லோ கலரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆமாம் பின்ன ஹல்திக்கு எல்லோ கலர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போது கல்யாணத்துக்கு என்ன கலர் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா பாருங்கள் இப்போவே நான் சொல்லிடுறேன். ஹல்திக்கு எல்லோ கலர், அதுக்கப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு டார்க் க்ரீன். ஓகேவா? அப்புறம் இதுக்கு நம்ம பிங்க் கலர் தீம் சொல்லியிருக்கோம். பிங்க் கலர் கல்யாணத்துக்கு நம்ம வேறு ஏதாவது கலர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொன்னோன்னே இப்போ எல்லாருக்குமே ஓகே வேறு ஏதாவது கலர் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது ஜின்னோட ஒய்ஃப் ரியா பார்த்துட்டு நம்ம ஏன் க்ரீன் கலர் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எல்லாருமே பார்க்குறாங்க. க்ரீன் கலர் டக்குன்னு பார்க்குறதுக்கு எல்லோ கலர் மாதிரி இருக்கணும். பட் கூர்மையாக பார்த்தா க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்ல ஐடியா தான்க்கா அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்போ நம்ம எல்லோரும் க்ரீன் கலர் வாங்கலாம். மாப்பிள்ளை பொண்ணுக்கு ரெட் கலர் வாங்கிட்டு நம்ம க்ரீன் கலர் வாங்கலாம்னு சொல்ல முடியல. அக்கா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்காதாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிச்சா நம்மளாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஓகே அப்போ நம்ம எல்லோரும் க்ரீன் கலரே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ தியா பார்த்துட்டு என்ன எல்லோரும் மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொன்ன உடனே இப்போது நீங்கள் பார்த்துட்டு உன்னை மறக்க தாண்டி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பார்த்து என்னையே எல்லோரும் மறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜெரி பார்த்துட்டு உனக்கு வேணாம் நம்ம ஒன்று பண்ணலாமா, நீ உனக்கு ஹாஃப் சாரி க்ரீன் கலரில் நீ ஹாஃப் சாரி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஹாஃப் சாரியா நான் சின்ன பொண்ணு ஹாஃப் சாரியெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சின்ன பொண்ணுங்கிறனால தான் உனக்கு ஹாஃப் சாரி, பெரிய பொண்ணாக இருந்திருந்தேன்னா உனக்கு நான் சாரியே எடுத்து கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி இப்போ தியா தான் பார்க்குறா. அப்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா பொண்ணோடைய தங்கச்சி நான் அவளுக்கு சாரி ஏதாவது எடுத்து கட்டி விடலாமான்னு பார்த்தேன், நீங்கள் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவங்க பார்த்துட்டு அப்போ ஒன்று பண்ணலாம் சாரி எடுத்து தாவணி மாடலில் கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்டா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நாள் ஜாலியாக கட்டிட்டு நிற்பா, அடுத்த நாள்லேருந்து நார்மலாக வேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் ஒரு நாள் எடுத்தாலும் நம்ம அழகாக கட்டி விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் பார்த்துட்டு சரி ஓகே அப்போ சாரி எடுத்து அவளுக்கு தாவணி மாதிரி கட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லோரும் கிளம்பி கீழே நிற்கிறாங்க.
ஜெனியை பார்த்தா ஜெனி இப்போ ஜேகே பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறா. ஜேகே ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஓடி போய் அப்படியே நேராக ஜின்னுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறா. ஜின் பார்த்துட்டு ஏன்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா என்னன்னு உன் பொண்ணுக்கிட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜெனி பார்த்துட்டு, அப்பா சித்தப்பா இருக்கார்ல அவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ உடனே ஜின் பார்த்துட்டு நீ என்னடா பேசினா அவகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பின்ன வாழுத்தனம் காட்டிக்கிட்டு இருந்தா அதனால தான் வாழுத்தனம் காட்டினீங்கன்னா வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னேன், அதுக்கு துரத்திட்டு வரானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ ஏன்டா அவகிட்ட அப்படி சொல்ல போகிற, வாடா சொல்லும் உன்னை விட்டுட்டு போனால் விட மாட்டேன் வா அப்போ தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெனியை ஜின் தூக்கிக்கிறாரு. இப்போ எல்லோரும் கிளம்பி ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க, அது ஒரு பெரிய ஷாப்பிங் மால். இப்போ உங்கள் மாமா பார்த்துட்டேன். ஓகே, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லோரும் போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், கலர் நேற்றுக்கே டிஸ்கஷன் பண்ணிட்டீங்கல்ல, எல்லோரும் தனித்தனியாக போங்க. ஏன்னா ஒன்றா ஒரு லேடிஸ் செக்ஷனில் எடுத்துகிட்டு ஜென்ஸ் செக்ஷனில் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகும். ஜென்ஸ் எல்லாருமே ஜென்ஸ் செக்ஷனுக்கு போங்க, லேடிஸ் எல்லோரும் லேடிஸ் செக்ஷனுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ எல்லோரும் பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் எடுக்கிறோம், ஆனால் ஒழுங்கான ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. இப்போது நீங்கள் தான் ஒவ்வொரு சாரியாக எடுத்து எடுத்து வச்சு வச்சு பார்க்குறீங்க. இதில் ஒரு சில சாரியெல்லாம் உங்கள் ஸ்கின் டோனுக்கு செட்டே ஆகலை. நீங்கள் பார்த்துட்டு அது வேணாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, முகூர்த்தம் புடவை ரெட் கலரில் தான் எடுக்கணும், ஒழுங்காக பார்த்து எடாண்டி அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு இந்த கலர் பிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, இந்த கலரில் தாண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இந்த கலரில் வேறு ஏதாவது டிசைன் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இப்போ நிறைய டிசைன்ஸ் காட்டுறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குது. அது வந்து நிறைய கோல்டன் கலர் பார்டர்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ஜேகேக்கு அனுப்பிட்டு ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு சூப்பர், பட் இருந்தாலும் எனக்கு இதில் ஏதோ ஒரு குறை தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, எனக்கு என்னமோ இதில் ரெட் கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது. ரெட் கலரில் எடுடி நீ ஏன்டி கோல்டில் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது கோல்டு இல்லை இது ரெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரெட் கலரில் பாராண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். சரி ஓகே, எனக்கு இது கோல்டு நிறையா இருக்குது, பட் அதனால் இது வேணாம், எனக்கு ரெட் கலர்லேயே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, அவங்களும் இப்போ ரெட் கலர்லேயே எடுத்து போடுறாங்க. அதில் வந்து ரெட் கலராக இருந்தாலுமே உங்களுக்கு அதில் ஒரு கலர் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு இப்போ ஜேகேக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. ஜேகே பார்த்துட்டு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, சரி ஓகே இது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்கள் அத்தையெல்லாம் பார்த்துட்டு ஒயன் சூப்பராக இருக்கும் ஒயன், நீயா செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, நான் செலக்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் ஜேகே கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா, சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த சாரியை எடுத்து வச்சு பார்த்துட்டு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவங்களும் ஆட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சாரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ லெஹங்கா செக்ஷனில் போய் நின்றுக்கிட்டு பிங்க் கலரில் லெஹங்கா, இந்த டிசைனில் எடுக்கலாமா அந்த டிசைனில் எடுக்கலாமா, இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஒய்ஃப் ஜெஷி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு எடுக்கலாம்க்கா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு இந்த ரெண்டுமே பிடிச்சிருக்கு, இந்த ரெண்டில் எதுடி தங்கம் உனக்கு எடுப்பேன், ரெண்டுமே உனக்கு க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 2 லெஹங்காவுமே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஜேகேக்கு அனுப்புகிறீங்க. ஜேகே பார்த்துட்டு யோசிக்கிறாரு. அப்போ ஜிமின் சைடில் வந்து எட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு டேய் இது சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குது, இதே அப்போ எடுக்க சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இது எடுத்துக்கொடு இது க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்களும் பார்த்துட்டு அக்கா இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதுவா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா ஜேகேக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன், ஜேகேக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போது ஜெஷி பார்த்துட்டு சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த லெஹங்காவே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அப்படியே போகிறீங்க. போயிட்டு இப்போ ஜிமின் ஜேகே அப்புறம் வி எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து ஜேகே வந்து என்னடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னேன்னே, நான் சொன்னது தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, அவனும் பார்த்துட்டு ஆமாம் நீ சொன்னதான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னே, ஐயோ அது நான் செலக்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் முன்ன வரான். இப்போ அங்கே இருந்து ஜெஷி பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி முன்ன வந்தோடனே, அந்த லெஹங்கா நான் செலக்ட் பண்ணதுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது நீங்களே செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெஷி பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு ஆமாம் நீ பார்த்துட்டு இருந்தேன் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னான், சரி ஓகே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அது ஓகே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே,
ஓஹோ! என் புருஷனுக்கு டேஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண சொன்னா தான் நான் தெரியும் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனோனே, இது உனக்கு தேவையா? அப்படிங்கிற மாரி ஜிமின் அவரே கேட்டுக்கிறாரு. அப்ப பதில் உனக்கு இது தேவைதான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனோனே, டேய் கையில மாட்டோம்ல பார்த்துக்கிறேன்டா உன்ன அப்படிங்கிற மாரி சொன்னேனே, பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் காலையில் கிளம்பி வந்திருப்பீங்க. இப்போ நைட்டு ஒரு 8:00 ஆகிடுச்சு. நீங்கள் செலக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரீங்க. உங்கள் மாமாமாருங்களாம் அப்போதே செலக்ட் பண்ணிவிட்டு அப்போதே கிளம்பியிருப்பாங்க. நாங்கள் போகிறோம் நீங்கள் லேட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ பாய்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் தான் நிற்கிறாங்க. இப்போ இப்போ ஃபோன் அடித்தோடனே மாமாமாருங்களும் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே நைட்டு வீட்டில் தான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு எல்லோரும் தேவையான ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா? எல்லாம் ஓகே தானே? அப்புறம் அது வாங்கலை இது வாங்கலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு எல்லாம் வாங்கியாச்சாண்ணா, ஆனால் கல்யாணத்துக்கு தேவையான நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணுமே, அது எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொன்னோடனே, திங்ஸா என்னது அப்படின்னு கேட்டோன்னே, அது பூஜைக்கு தேவையானது, அப்புறம் பழம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கணும்லண்ணா, தட்டு மாற்றுறதுக்கு பழம் பூ எல்லாம் வாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஐயோ ஆமாம் பூ பழம் எல்லாம் வாங்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் என்னடி இங்கே ஆர்ட்ரு கொடுத்தா வந்துட போகுது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ஒரு சில பழக்கடைக்காரங்களெல்லாம் தெரியும், நான் உங்ககிட்டலாம் சொல்லி ஆர்ட்ரு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே வச்சுக்கணும், உங்கள் அம்மா உங்களையே பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணு காட்டுறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு ஏய் நைட்டு மாடிக்கு வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு ஏய் ப்ளீஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்கீங்க. இப்போ டப்புன்னு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எம்பியிருப்பீங்க. அப்போ உடனே பக்கத்தில் வந்து தியா தான் இருந்திருப்பா. அவள் பார்த்துட்டு என்னக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒன்றும் இல்லடி நீ சாப்பிடு, இல்லை இதுக்கு இது பல்லில் குத்தின மாதிரி இருந்துச்சு அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போது இது வந்து ஜிமினுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. எதனால ஒயன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணாருன்னா அப்படி குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே வந்து உங்கள் கால் அப்படி சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதை ஜேகே பார்த்துட்டு தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேண்டத்தை கண்பாட்டுற அப்படின்னு சொன்னோன்னே, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாலும் என் பொண்டாட்டியை தானே சொல்கிறோம் உனக்கு நடம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பக்கத்தில் இருந்துட்டு இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏண்டா அப்படின்னு சொன்னோன்னே, நீ அப்படியே ஜேகேயோட காலை மட்டும் பார்த்தே மற்ற எல்லாத்தோடைய காலையும் பாரு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ குனிஞ்சு அப்படியே பார்த்தா ஆரம் ஜின் ஷுஹா ஜேஹோப் என் கூட அதை தான் பண்ணிகிட்ருக்குறான். அப்போ பார்த்துட்டு ஏண்டா எல்லோரும் இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்போ நான் மட்டும் தான் தத்தி மாதிரி இருக்கேனாடா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அது உனக்கு புரிஞ்சே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போடா நான் என் பொண்டாட்டி காலை சுரண்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ஜிமின் தான் ஜெஷி காலை சுரண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜெஷி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்படிங்கிற மாதிரி ஜெஷி குனிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜெஷி நிமிர்ந்து பார்த்துட்டு சாப்பிட விடலை, இப்போ ஸ்பூன் எடுத்து அப்படியே மண்டியில் குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஜிமின் சைலண்டாக சாப்பிட்றாரு. இப்போ பக்கத்துலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது இப்போ ஜிமின் பார்த்துட்டேன் இப்போ சிரிச்சேன்னு வை, அவள் சொன்னால் அதே டைலாக நான் உன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். நீ என்ன சொல்லுவேன், அவ்வளோது ஸ்பூன் எடுத்தால் மண்டையில் தட்டுவேன்னு சொன்னான். நான் ஸ்போக் எடுத்து தொண்டையில் குத்திடுவேன், மரியாதையாக இருந்து தின்னு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டு இவன் செஞ்சாலும் செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருந்து சாப்பிட்டுட்ருக்குறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தசையாக போயிடுறாங்க. இப்போது ஜேகே தான் அப்படியே ஒயன் கூட தான் போயிட்டுருக்குறாரு. இப்போ ஜேகே அப்படியே பார்த்துட்டு ரூமுக்காவது வாடி, என்னால் ரூமுக்கு வர முடியாது, சரி ரூமுக்கு வரான்டா மாடிக்காவது வாயாண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் டி நைட் டைமில் யாரும் மேலே வரமாட்டாங்கடி ப்ளீஸ் டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே கரெக்டாக 11:00 வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ ஒரு 11:00 ஆகுது. இப்போ ஜேகே தான் மாடியில் போய் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்குறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அடி மேல் அடி வைத்து நடந்து போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு உங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்க பெருசாக கண்டுக்கல. இப்போ நேராக நீங்கள் அப்படியே மாடிக்கு போயிடுறீங்க. இப்போ போயிட்டு எதுக்கு வர சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே,
என்னடி வந்ததுலேருந்து கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே, கண்டுக்காதனாலேயே நீ கூப்பிட்டனால வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பட்சத்தில், சரி வா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னிட்டு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஒன்று ஒன்று கொடுத்துட்டு போட்டு ப்ளீஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஜேகே அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னான், ப்ளீஸ்ட்டு அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கிஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு போகுது. இப்போ உங்களுக்கு மூச்சு முட்டுது. அப்போ நீங்கள் தள்ளி விட்டுரு, ஏ ஏடா புலூஸ் ஆடா நீ, எவ்வளோ மூச்சு ஆகுது, ஏடா கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு, ஏன்டி தள்ளிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கொஞ்சம் இருந்தால் செத்துருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சாரி அப்படின்னு சொன்னானே. போதும் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டேன். அப்படியே திரும்பிடுங்க. இப்போ ஜேகே கையை பிடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஜேகே ப்ளீஸ் ஜேகே விடு ஜேகே அப்படின்னு சொன்னேன். இல்லைடி வேணாம், நம்ம நிலாவை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்களும் இப்படி நிலாவை பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்களுக்கு பிடிச்ச அதில் வந்து ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கிடக்குது, ஐ மீன் சேர் அதில் போட்டிருக்காங்க. அந்த சேரில் போய் ஜேகே உட்காந்துட்டு அப்படியே உங்களையே மடியில் எடுத்து வைக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவோட மடியில் அப்படியே கழுத்தை வந்து ஹக் பண்ணியிருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு, அந்த நிலா க்யூட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. ஜேகே பார்த்துட்டு, நல்லா இருக்குது, அதோடு என் பக்கத்தில் ஒரு பெரிய நிலா இருக்குது, அதுவும் க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் சின்ன பிடிக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருங்க ஜேகே, எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் நிலாவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு, கடைசி வரைக்கும் நீ என் கூட இப்படியே இருப்பியாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்படியே தான் இருக்க போகிறேன், வேறு எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதுல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் எப்படி பார்த்துட்டோம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்ல அந்த ஞாபகம் எனக்கு வருதுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது ஒரு மறக்க முடியாத நாளில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜேகேயும் ஆமாங்கிற மாதிரி தலையாடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு, நான் ஜிமினோட கல்யாணத்தில் வச்சு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போ நீ நானும் ரொம்ப சின்ன பிள்ளைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நானும் படிச்சுட்டு இருந்தேன் நீயும் படிச்சுட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது என்னமோ தான் ஜிமினோட கல்யாணத்தில் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீ சுற்றிக்கிட்டே தெரிஞ்ச, நான் உன்னை பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட போய், ஏம்மா இந்த பிள்ளை யாரும்மா குடுக்குடுன்னு ஓடிக்கிட்டே தெரியுதே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். எங்கள் அம்மா பார்த்துட்டு, அது உன் அத்தை பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம்ல அப்படின்னு சொன்ன வச்சுல, நீ ஃபஸ்ட் டைம் நான் வந்து உன்னை ஜின்ன ஹயாங்கோட கல்யாணத்தில் தாண்டி பார்த்தேன், அப்போ குட்டியோண்டு இருந்தேன், அங்கே இங்கே கிடுக்கிடுன்னு ஓடிட்டு தெரிஞ்சேன். அப்போ பார்த்துக்கிட்டு, அம்மா பாரும்மா குட்டியாட்டு ஓடிட்டு தெரியுறாவா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா எனக்கு கீழே இறக்கி விடலை, ஏன்னா எனக்கு கையில் அடிபட்டுருந்துச்சு. எங்கள் அம்மா பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுருந்தாங்க, அங்கே எங்கேன்னு ஓடவே இல்லை. ஒன்றை பார்த்துட்டு யார் இந்த குட்டி பொண்ணுன்னெலாம் யோசிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எனக்கும் நிறைய விஷயம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பார்த்தா ஒவ்வொரு அண்ணன்மாருங்க கல்யாணமும் நடக்கும் போச்சில் ஒன்று பார்க்கும் போச்சில் யார் இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிமினோட கல்யாணத்தில் தான் எனக்கே தெரிஞ்சுது நீ அத்தை பொண்ணு அப்படின்ட்டு. எனக்கும் அப்போ தான் தெரிஞ்சு, எங்கேயோ யாருன்னு தான் நானே யோசித்தேன். எங்கள் அம்மாட்ட போய் கேட்கும்போதுல, அது என் அண்ணன் பையன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ எவ்வளோ சிரிப்பு வந்துச்சு தெரியுமா எனக்கு அப்படின்னு சொன்னேன்னே. ஒருத்தருக்கு ஒருத்தர் யார்கிட்டையும் தெரியலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தெரியலை அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வியோட கல்யாணத்தில் ஒன்று பார்க்கும்போதுல டோட்டல் டிஃப்ரெண்ட் நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த நீயுமே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த, அந்த ஜிம்முக்கெல்லாம் போய் அப்படியே பாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படி வந்து நின்று பார்த்தியா, விழுந்துட்டேன் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பார்த்துட்டு, உன்னை சின்ன பிள்ளைய கூட திருன்னு பண்ண பார்த்துட்டு திருப்புன்னு வியோட கல்யாணத்தில் அவ்வளோ பெரிய பொண்ணாக பார்க்கும்போதுல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, உண்மையாட்ட நம்ம அத்தை பொண்ணா இது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதுல நீ வந்து சுடுன்ட்டு அப்படியே அழகாக இருந்த, சின்ன பையன் மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறவு அத்தனோட கல்யாணத்தில் ஒன்று பார்க்கும்போதுல அப்படி ஜிம்முக்கெல்லாம் போய் அப்படி 6 பேக் ஓடி இருந்தேன். அதை பார்க்கும்போதுல
ஜேகேயா இது அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு வந்துச்சு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், எனக்கு அவள் பிடிச்சிருக்குமா, எனக்கு எட்டி வைக்கிறியான்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அது உங்கள் அத்தைக்கிட்ட தான் கேட்கணும், உங்கள் அத்தைக்கிட்ட போய் நீயே கேளு போ அப்படிங்கிற மாதிரி என்ன விரட்டி விட்டாங்க. அத்தைக்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அத்தை பொண்ணுக்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு தான்டி உங்ககிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ சொல்லனா கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்ப போச்சுல, நானே ஒன்று கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியாடி, சே ஒரு 2 நாள் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அடிச்சுக்கிட்ட சி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜேகே அடிக்கிறீங்க. இப்போ ஜேகே ஒன்று பார்த்துட்டு, அன்றைக்கி தான் நம்மளுடைய மனசை ஷேர் பண்ணிக்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதுவும் நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமான்னு கேட்டிங்கல்ல, சத்தியமாக சொன்னேன் ஃப்ளாட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு, நிஜமா அப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டணும். லவ் யூ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் பார்த்துட்டேன் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு, லவ் யூடி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு, எங்கள் அம்மாட்ட போய் தைரியமாக போய் கேட்டுட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாம்ல, அதுவும் நாங்கள் ஊருக்கு போகலான்னு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் வந்து, அத்தை என்னைக்கு இருந்தாலும் உங்கள் பொண்ணு எனக்கு தானே, மரியாதையை என்னை கெட்டி வச்சுருங்க, உங்கள் பொண்ணுக்கு நான் தான், எனக்கு உங்கள் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. சத்தியமாக சொல்கிறேன் க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னச்சும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதுலேயும் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நேராக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா கிட்டே போய் நின்று பேசினது தான் ஹைலைட்டான விஷயமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே பார்த்துட்டு, அப்படியே என்ன பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாருனே. அதுவும் எங்கள் அம்மா வந்து நேராக எங்கள் அப்பா கிட்டே போய் நின்றுட்டு, பாரியா என் மருமகன் தைரியமாக என்கிட்ட வந்து நின்றுட்டு, உங்கள் பொண்ணு எனக்கு தான் கெட்டி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இங்கே பாரியா, வெளியே ஏதாவது மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு போய் தேடிட்டுன்னு உனக்கு கொன்னே போடுவேன், என் பொண்ணு என் மருமகனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரிடி கெட்டி வைக்கலாம்டி, ஏன்டி இப்படி துள்ளுற அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, இப்போ என்ன ஓகே சொல்கிறியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிடி அவனுக்கு கெட்டி வைக்கலாமே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரியா வெளியே கிளியே போய் எங்கேயா மாப்பிள்ளையை தேடலாமா தாயே அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு தெரியுமான்னு சொன்னானே. ஜேகே பார்த்துட்டு, நிஜமாவாடி இந்த மாதிரிலாம் அத்தை பேசுவாங்களா அப்படின்னு சொன்னானே. ஆமாம் என்ன கூத்து தெரியுமா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நிஜமாவா, எனக்காக எங்கள் அத்தை பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. உங்களுக்காக எங்கள் அம்மா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, லவ் யூடி, லவ் யூ, சரி ஒரே ஒரு கிஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ தானே கொடுத்தீங்க, ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே இருந்த பொசிஷன்லேயே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த கிஸ் அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மேலே தாண்டுது. நீங்கள் பார்த்து, மூச்சு முட்டுது ஜேகே, விடு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மூச்சு வாங்குறீங்க. என்னடி ஒரு இவ்வளோ நேரம் கூட என்னால் தாங்கிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மூச்சு முட்டுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களை கூட்டிகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. இப்படி தான் ஒரு 1 வீக் இப்படி தான் நீங்கள் நைட்டு தினமும் மாடியில் மீட் பண்ணிப்பீங்க. இப்படி கொஞ்சம் நேரம் இருந்து பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஜேகே வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு இப்படி போய் ரூமில் போய் தூங்கிடுவீங்க. இப்போது ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட் டேட் வந்துருச்சு. என்கேஜ்மெண்ட் தீம் வந்து ஒரு பிங்க் கலர் தீம், பிங்க் அண்ட் கோல்டன் தீம், ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க. இப்போது உங்கள் ரூமில் தான் குட்டீஸ்மே கிளம்புறாங்க. தியா, ஜெனி, ரியோ, அப்புறம் சஹானா, ரித்து, இவங்க எல்லாருமே உங்கள் ரூமில் தான் நின்று கிளம்பிட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு டார்ச்சர் தாங்க முடியலை. எனக்குள்ள, அதாவது எனக்குள்ள டாப்பு கூட இல்லை, இது எனக்குள்ள டாப்பு குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே ஒரு பெரிய அக்கப்போரே போயிட்டுருக்குது. இப்போ ஜின்னோட ஒய்ஃப் ஃப்ரீயாக இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு, சொல்லும் அது அவள் டாப்பு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ எனக்குள்ள அது எங்கே அப்படிங்கிற மாதிரி இப்போது ஜெனி தான் அழுறா. இப்போ பார்த்துட்டு, நான் உன்னோட ட்ரெஸ்ஸை உன்கிட்ட தந்தே விடல, அதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டடி நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா சரி என்னோட ட்ரெஸ்ஸை கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்தா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரியா தான் அப்படியே கையில் கொடுத்துக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் க்யூட்டாக கிளம்பி நிற்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு, செம்ம க்யூட்டாக இருக்கிறடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, நிஜமாக நல்லா இருக்கா அப்படிங்கிற கிட்டே
க்யூட்டாக இருக்கிறடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ரெடியாகி தான் வந்திருப்பீங்க மண்டபத்துக்கு. இப்போது அந்த மண்டபம்லாம் அப்படியே செம்ம கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. முடிஞ்சுனா நான் பிக்சர் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, மேலே கொடுத்துருக்க பிக்சரை பார்த்துக்கோங்க. ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது உங்களுடைய நீங்கள் எல்லாருமே அப்படி கிராண்டாக கிளம்பி நிற்கிறீங்க. குட்டீஸ்லாம் அப்படி க்யூட்டாக கிளம்பி நிற்கிறாங்க. இப்போது ரித்து பார்த்துட்டு, நீ ஏன் என்ன மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீ என்ன என்ன மாதிரி இருக்கன்னு நான் தான் சொன்னேன்னா அப்படிங்கிற மாதிரி இப்போது சஹானா சொல்கிறா. இப்போ அப்படியே சுகா உள்ள வந்துட்டு, சஹானா அம்மா கூப்பிட்றா பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே சஹானா ஓடிடுறா. இப்போ ரித்துவை பார்த்துட்டு, ரித்து க்யூட்டாக கிளம்பியிருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நிஜமாவா நீங்களும் க்யூட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகாவோட நியூஸை தொட்டு பார்க்குறா. இப்போ ஜெனி பக்கத்தில் பார்த்துட்டு, ஏன் நாங்கள்லாம் க்யூட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ ரொம்ப க்யூட்ரி, நீ தான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஆச்சே அப்படின்னு சொன்னோன்னே, என் சித்தப்பாக்கு மட்டும்தான் தெரியும் நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சுகா சிரிச்சுட்டு அவள் ரியோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இப்போ சுகா பார்த்துட்டு, நீ ஏன்டா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குங்க, அப்போ எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து ரொம்ப க்யூட்டுடி தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நோஸு பிடிச்சி ஆட்டுறாரு. இப்போ சித்தப்பா வலிக்கு சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியோவை மட்டும் அப்படி தூக்குறாரு. இப்போ ரித்து பார்த்துட்டு, அப்போ நான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே, நீயா சரி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ரித்துவையும் தூக்கிக்கிறாங்க. அப்போ நான் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்குறா. அப்போ ஜெனியை பார்த்துட்டு, சாரிடா சொல்லணும் தூக்குறதுக்கு கை இடம் இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னே, நானும் வாவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜெயஹோப் அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு, நான் தூக்குனடி தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெனியை அப்படியே தூக்கிக்கிறாரு. இப்போ ஆரம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து சுகா கிட்ட, டேய் பாவண்டா ரிஷி பிள்ளை அழுதுகிட்டே இருக்குன்னு நினைக்க அப்படின்னு சொன்னோன்னே, அச்சோ இப்போ தானே சகானமாக அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சித்தப்பா நீ கூச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சாரிடா ரித்து நீ நின்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ரியோ பார்த்துட்டு, அப்பா நீட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட ஜம்ப் ஆகிக்கிடா. இப்போ ஆரம் பார்த்துட்டு, ஏன்டி என்னை பாடப்படுத்துகிற பிடிக்கும் அம்மாவை போய் பாடப்படுத்துடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அந்த இடத்துக்கு ஜெரி வர இப்போ வந்துட்டுன்ட்டு, ஆமாம் என்ன பாடப்படுத்த விடுங்க, ஏன் ஒரு நாளைக்கு அந்த குழந்தைய பார்த்துக்க தெரியாது அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ மாதம் கிளம்பி நிற்கிறேன், குழந்தைய பார்த்துக்கிறதுக்காடி இவ்வளோ மாதம் கிளம்பின்னு சொன்னதுக்கு அதானே என்னை படுத்து எடுக்கிறீங்க, மரியாதையை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கோங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், வேறு எதாவது கேட்டேனா? இல்லைல்ல, குழந்தைய பார்த்துக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கிறத தவிர வேறு உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, வேட்டி அவந்துரும் போல் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வேட்டியை ஒழுங்காக போய் கேட்டுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே ரியோ இப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒன்றும் ஆகாது ரியோவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, குழந்தடி கூட்டிகிட்டு போங்க படுத்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அங்கேருந்து அப்படியே ரியோ கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஜிமின் தான் வராரு. வந்து நின்றுட்டு, ரித்து அப்படிங்கிற மாதிரி வராரு. இப்போ ரித்து பார்த்துட்டு, சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ என்ன பாதி மேக்கப்பில் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, நாங்கள் பாதி மேக்கப்பில் நிற்கேன், நான் ஃபுல்லாக கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லையடா அந்த தலையில் ரீத்துங்கடா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ரீத்து காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது அம்மா கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டேன், அம்மா கிட்டக்கா நான் பாஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ தலையில் கை வச்சு பார்க்குறா. அப்போ ஜெயஹோப் பார்த்துட்டு, அம்மா கிட்டே இருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பெட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துடுறா. இப்போ உடனே நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஜெரிக்கிட்ட காமிக்கிறீங்க. ஜெரி பார்த்துட்டு, ஐயோ க்யூட்டாக இருக்குடி தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. வந்துட்டு வயன் நீ ஏன் இது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளாக வந்து அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னு, நல்லா இருக்காவோ க்யூட்டாக இருக்கிறடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு, நிஜமாவா க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, க்யூட்டாக இருக்கிற வாவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ரியா தான் பார்த்துக்கிட்டு, அவளை விட நானும் தான் க்யூட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ நான் பார்த்துட்டு, நீயும் க்யூட்டாக இருக்காடி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அவளை பார்க்குறாங்க. இப்போ அவள் பார்த்துட்டு, நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே முடிய எடுத்து மின்னத்துக்கு போடுறா. இப்போ உடனே நீங்கள் பார்த்துட்டு, க்யூட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க.
இப்போ இங்கே என் மித்த எல்லோரும் பார்த்துட்டு சரி வாங்க போலாமா ஜேகே கிளம்பிட்டானே நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அச்சோ ஜேகே ரூமுக்கு போகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஜேகே ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ஜேகே அங்கே க்யூட்டாக கிளம்பி நிற்கிறாரு பார்த்துட்டு டேய் செம்மடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு ஏன்டா இழுத்துட்டு வரேன் வயனை பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னே பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னேன். எப்படினாலும் உன்கிட்ட தான் வந்து நிற்பா வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சொல்கிறா நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிஜமாக க்யூட்டாக இருக்காளா அழகாக இருக்காளா நான் செலக்ட் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸில் அது நான் செலக்ட் பண்ணது போதும் சரி போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணன்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மரியாதை கூடுறா மரியாதையே போயிடு ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறேன் மறுபடியும் என்கிட்ட வாங்கி கட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ ஏன் கோவத்தில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பின்ன ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதில்ல பேச வந்துட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்துட்டு வர கொழுப்பு ஜாஸ்தியாக போச்சுடா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க. அது அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்டேஜில் கூட்டிகிட்டு கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போது நீங்களுமே அப்படியே வரீங்க ஜெரியோட கையும் ஜெஸ்ஸியோட கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே முன்ன நடந்து வரீங்க. இப்போ அப்படியே நேராக உங்களை கொண்டு வந்து ஜேகே பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. நீங்களும் ஜேகே அப்படியே ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சூப்பராக கிளம்பியிருக்கிறடி ரொம்ப க்யூட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்ன உடனே இப்போ நீங்கள் பார்த்துட்டேன் நிஜமாவா நல்லா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே நல்லா இருக்கிறடி லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணா லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே பார்க்குறாங்க. இப்போ பெரியவங்க தான் சரி ஓகே ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பரபரப்பாக ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே ரிங்கை மாற்றிக்கிட்டு சூப்பராக இருக்கிறடி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரிங்கெல்லாம் போட்டு விட்றாரு. இப்போ பெரியவங்க எல்லாரும் பார்த்துட்டு சரி ஓகே தட்டை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா அப்பாவும் ஜேகேவோட அம்மா அப்பாவும் அப்படி ஸ்டேஜுக்கு வராங்க. வந்து அப்படியே 2 பேர் தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. இப்போ தியா பார்த்துட்டு அந்த இடத்துல நான் நின்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜெனி அங்கே வந்து நின்றுட்டு இங்கே கீழே குனிங்கண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ தியா தான் அப்படி கீழே குனிச்சிட்டு பார்க்குறா. அப்போ பார்த்துட்டு என்னடா அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் என்ன தனியாக நின்று பாம்பிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன யோசிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுவா அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீங்களா நீங்கள் எத்தனாம் ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நானா 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இப்போ நல்லா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க இன்னொரு 5 வருஷம் போச்சோம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஜேகே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சித்தப்பாவா அந்த மூஞ்சி நல்லாவா இருக்குது ஏன் எல்லாரும் அந்த மூஞ்சிக்கே சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ பக்கத்தில் ஜிமின் பார்த்துட்டு ஏன்டி என் தம்பிக்கு என்னடி குறை அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே உன் தம்பிக்கு என்ன குறையா எல்லாமே உன் தம்பிக்கு குறையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா ஓடுறா. இப்போ பார்த்து இந்த வாளுக்கு அப்போவும் வாய் ஜாஸ்தியாக போச்சு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஒரு ஆளாக ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜின் ரியா அப்புறம் நான் ஜெனியோட சிஸ்டர் எல்லாருமே இவங்க 4 பேரும் அப்படி ஸ்டேஜில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க வராங்க. இப்போ வந்து ஜின் வந்து ஜெனியை கையில் வச்சுருக்குறாங்க. ரியா வந்து ஜெனியோட தங்கச்சியை கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதுல ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜெனி பார்த்துட்டு சித்தப்பா உன் மூஞ்சில் அப்படி என்ன சித்தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏன் மூஞ்சிக்கு என்னடி குறை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை எல்லோரும் உனக்கே சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லோரும் எனக்கு சண்டை போடுறாங்களா யார் சண்டை போட்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு கேட்குறாரு. இப்போ பார்த்துட்டு அச்சோ அண்ணா நிற்கிறாங்கல்ல தியா அக்கா அவங்க தான் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் தியாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பார்த்துட்டு அவங்க தான் நான் நிற்க வேண்டிய இடத்துல அக்கா போய் நின்றுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உண்மையாட்ட நீ அவங்கள தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் இல்லைடா அவள் என் தங்கச்சி அவள் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அப்படியா என்ன சித்தப்பா அப்படி உன் மூஞ்சில் என்ன தான் இருக்குது இந்த மொக்கரை கட்டையை கொஞ்சம் காட்டு அழகாக இருக்கதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் உன் அப்பாவோட நான் அழகு தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உண்மை சொல்லிட்டா என் அப்பாவோட நீ எல்லாம் அழகில் போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தப்பாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
போடா பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னுக்கிட்ட வந்து அப்படி இறங்கி கொடுக்கணும் ஓடிடுறா. இப்போ ஜேகே ஜின்னை பார்த்துட்டு ஏன்னா இப்படி இருக்க ஒன்றை மாதிரியும் உன் பிள்ளையும் வாய் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பின்ன என் பிள்ளை என்ன மாதிரி இல்லாமல் வேற யார் மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீயும் இந்த மாதிரி தான் பெரியம்மாவும் ஓட விடுவ இப்போ நீ வந்து உன் பிள்ளை என்ன ஓட விட்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் அப்படியே கீழே இறங்கிடுறாரு. இப்போ உடனே இப்போ ஜின்னோட அம்மா தான் அப்படியே ஸ்டேஜில் ஏறி வந்து நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு எப்படி பெரியம்மா ஜின் ஹயாங்க சமாளிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அவங்க திரும்பி வந்துட்டு ஏன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பின்ன ஜின் ஹயாங்கும் வாய் அடிக்கிறாரு. இப்போ ஜின் ஹயாங்கோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜின் வாய் அடித்ததோடய அவள் டபுள் மடங்கு வாய் அடிக்கிறா. மேய்க்க முடியலப்பா. ஃபஸ்ட்டு அவனை மேய்ச்சி கூட தாங்க முடியலை, இப்போ அவன் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வர ஜென்னிக்கு வாய் கூடிருச்சு பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுறது பிள்ளையாகி போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜெயிக்க பார்த்துட்டு பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அந்த குட்டி பீசஸ் அல்ட்ரா வாலிலாம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஆகிடுச்சி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்து அப்படியே ஒவ்வொன்றா, அதாவது என்கேஜ்மெண்ட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயமா பார்த்து நீங்கள் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தாத்தாவை பார்த்தியா, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தியா அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இது கதையாக சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகி நைட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாலில் வந்து நிற்கிறீங்க. இப்போ நின்றுட்டு ஓகே நாளைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நாளைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன், எல்லோரும் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, வீட்டு டெக்கரேஷனுக்கு நான் சொல்லிட்டேன், வீட்டை நாளைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே ஜேகே நீ நாளைக்கு மாட்டின அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது ஜேகே பார்த்துட்டு நான் ஏன் மாட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உன் மூஞ்சில் நான் நலங்கு வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு அண்ணா நான் பாவம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ பாவம் இல்லைடா, உனக்கு எனக்கு மூஞ்சி நான் நலங்கு வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஜேகே அப்படியே வீ மேலே கை வச்சுட்டேன். அண்ணா என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சிட்டானா, அவனை எதாவது பண்ணணும்ண்ணா அப்படின்னு சொன்னோன்னே வீ பார்த்துட்டு நானும் அவன் மூஞ்சில் நலங்கு வைக்க தான்டா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன நன்னா வேற மூஞ்சில் நலங்கு வைக்கல, என் பேர் வீ இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உன் பேரை மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வீ பார்த்துக்கிறேன்டா, நாளைக்கு நான் தானே ஃபஸ்ட்டு உன் மூஞ்சில் நலங்கு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ ஜின் பார்த்துட்டு ஏடா நான் தான் மூத்தவன், நான் தான் நலங்கு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே அப்படி கன்னத்தில் கழிச்சிட்டேன். நான் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ ஜேகே இங்கேருந்து ஓடிடுறாரு. ஓகேடா இந்த ஸ்டோரி இதிலேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு, ஹல்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷனில் எவ்வளோ ஜாலியாக போச்சு அப்படிங்கிற விஷயத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்டா, லவ் யூ.